வணக்கம். இது யூனிட் டிவி 74 டிகோட்ஸ். நான் உங்கள் சத்யம். தர்மஸ்தலாவினுடைய பயங்கரமான ரகசியத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பேச போகிறேன். அதாவது தர்மஸ்தலாவில் யூடியூபர்ஸ் தொடர்ந்து வந்து போராடிட்டே இருக்கிறாங்க. அங்கே நடக்கிற அதாவது அங்கே நடந்த உண்மைகளை வெட்ட வெளிச்சம் ஆக்கின யூடியூபர்ஸ். அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம தமிழக யூடியூபர்கள் இங்கேருந்து போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க வீடியோ எடுத்து அங்கே நடக்கிற நிகழ்வில் வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டு அடித்து பொழக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க அங்கே நடந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒன்றா நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் 2-3 சேனலில் வந்து பார்த்தோன்னாக்க ஒரு 2-3 விஷயங்களை வந்து தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு நான் வந்து உண்மைகளை சொல்லி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். யாரும் வந்து மறைக்கப்படுகிற சில விஷயங்களை வந்து ஓப்பனாக நான் வந்து பேசுகிறேன். அதிகாரிகள் வந்து இன்றைக்கி சொதப்பல் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் இருக்குது. என்னுடைய வீடியோ வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து யூனிட் டிவி 74ல் நான் வந்து ஒரு நியூஸை நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அந்த நியூஸ் வந்து வெளியில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியே பல உண்மைகளை உடச்சி வைக்கிறேன். ஆனால் அந்த நம்மளுடைய யூனிட் டிவி 74 சேனலில் வந்து இது வெளியில் விட மாட்டேறாங்க, பிரேக்கப் ஆகுது. என்னன்னே தெரில. மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். தயவுசெய்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தான் என்னுடைய விருப்பங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. யார் இந்த சீரியல் கில்லர்? புரியுதா உங்களுக்கு? அந்த மனுஷன், அந்த வயசான மனுஷன் என்ன செய்கிறாரு, என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. இப்போ பார்த்து சொன்னாக்க கொலை செய்யும் இடம் வந்து புனிதமாக இருக்குமா? அது ஒரு இது. கோயிலில் வந்து கொலை செய்வது, கோயில் உள்ளேயே கொலை செய்வது, அது வந்து புனிதமான இடமா அப்படிங்கிற ஒரு இது. எப்படி வந்து புனிதமாகும்? கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் உள்ளேயே கொலை நடக்குது, கோயில் உள்ளேயே கற்பழிப்பு நடக்குது, கோயில் உள்ளாரே பலாத்காரம் நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அந்த இடம் வந்து புனிதமான இடம் ஆகுங்கிறத இந்த பொதுமக்களுடைய கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து பதவிக்கு எப்போ வர சொன்னாக்க 1978 வராரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பதவிக்கு எப்போ வர சொன்னாக்க 1978 வந்து பதவிக்கு வராரு. மக்களே நல்லா கவனமாக கேட்டுங்க, முக்கியமானது. படித்த டீச்சர், அவங்க பிரின்ஸ்பால் வந்து பதவிக்கு வந்து அவங்க வந்து வராங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வேதவள்ளி. ஸோ இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கொலை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. இந்த தர்மஸ்தலாவில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு மூமெண்ட்டே இது தான் நடக்குது. இந்த வேதவள்ளியுடைய ஹஸ்பண்ட் டீச்சர், அதாவது வேதவள்ளி டீச்சரு, வேதவள்ளியுடைய ஹஸ்பண்டு, அவர் இங்கே சொன்னாக்க வெளியில் எப்படியே வந்து கிளம்பி போகிறாரு. இந்த வேதவள்ளி டீச்சர் என்ன பண்ணால் பிரின்ஸ்பாலாக இருக்கிறாங்க, தர்மஸ்தலாவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த வேதவள்ளிக்கு பார்த்தீங்கன்னாக்க வீடு தங்கி இருக்கும்பொழுது வீட்டில் வந்து அவங்க வந்து தங்குறாங்க. வீட்டில் வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்கள்ல வீடு, அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அங்கே இருந்துக்கிட்டு இந்த வேதவள்ளி வந்து என்ன பண்ணுறாங்க, போய் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப நான் இழுக்கலை, ஏன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி என்னோட. இந்த வேதவள்ளி வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, சமைக்கிறது போகிறது, சாப்பிட்றது வருது, காலையில் வந்து இதுக்கு போகிறது, ஏன்னா வந்து கல்லூரிக்கு போகிறது, இப்படிலாம் வந்து இருக்கிறாங்க அவங்க வேதவள்ளிங்க. இவங்க ஒரு டீச்சர், அவங்க டீச்சரு. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டு வந்து என்ன பண்ணுற சொன்னாக்க வெளியே போகிறாரு. ஆனால் இவங்க வீட்டில் தனியாக இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து போய் அந்த அம்மாவை பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறார். யார் இந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிறாங்க தெரியுங்களா? இவர் போய் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் என்ன பண்ணுறாரு, பெட்ரோல் ஊற்றி அந்த அம்மாவை எரிச்சிடறாரு. அங்கே தான் ஒரு பலாத்காரம் ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஸ்டார்டிங் ஆகுது. பலாத்காரம்லாம் கிடையாது, பலாத்காரம் வந்து நடந்திருக்குது. அதில் தான் ஒரு ஸ்டார்டிங் ஆகுது. இது மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை நான் உங்களுக்கு வெளியே ஒன்று சொல்கிறேன். என்னன்னு சொன்னாக்க இதுதான் ஃபஸ்ட்டு எரித்து, அது அங்கே உள்ளே போந்து பெட்ரோலை ஊற்றி வந்து என்ன பண்ணுறாங்க, எரிச்சிடுறாங்க. செய்தவர் ஒரு பெரிய மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர். இவர் செய்தவர் யார்? இதை செய்தவர் ஒரு பெரிய மனிதநேயமிக்க மனிதர். அப்படின்னா யாருன்னு புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 16, 17, 18, 19, 20
இதில் பார்த்தீங்கன்னாக்க வந்து இளம் பெண்களின் கொலைகள் செய்வது என்ன இடியம்மனை தாண்டிட்டாங்க இவங்க. நல்லது. இந்த பக்கத்தில் கர்நாடகா மக்களும் சரி என்ன கேட்கணும் தெரியுமா? மெயினாக நீங்கள் வந்து இவங்க கேட்குறாங்க, ஒரு சில சமூக ஆர்வலர்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்துக்கள் தானே அப்படிங்கிறாங்க, நீ இந்து தானே நீ அப்படிங்கிறாங்க. எங்கே போனார் ஹெச் ராஜா வந்து எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. தர்மஸ்தலாவில் உங்கள் பிராமண இனத்தார்கள் வந்து ஏன் வரல, எங்கே போனீங்க நீங்கள் அப்படிங்கிற கான்செப்டை வைக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஹெச் ராஜா வந்து எங்கே நடந்தாலும் தப்பு நடந்தாலும் இவர் உடனே வந்து டகான்னு மேட்ரை போட்டுருவார். எப்படா வந்து நீ எங்கே வந்து பொண்ணை கையை வச்சான்னு ஏன் வந்து அந்த கேள்வி கேட்கல, ஏன் ஹெச் ராஜா வந்து வாயை மூடிட்டுருக்காரு அப்படிங்கிற கேள்வியை சமூக சிந்தனையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் வைக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னாக்க, அண்ணாமலை வந்து எங்கே போனார், முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை, முன்னாள் பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பொண்ணுக்கு பாலியல் வந்து பலாத்காரம் வந்து நடந்ததுக்கு அண்ணாமலை வந்து என்ன பண்ணார், சவுக்கு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டாரு. மக்கள் சொல்கிற நான் கிடையாது, சவுக்கு எடுத்துகிட்டு அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்து உடையாந்தாங்க, ஐயோ அண்ணாமலை இதுக்கப்புறம்லாம் நீ அடிக்காத, நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டுங்களா? அதுக்கு பிற்பாடு என்ன எத்தனையோ ஸ்ரீமதி மேட்ரு வந்து நடந்துச்சு, ஏன் அண்ணாமலை ஏன் குரலை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. புரியுதுங்களா? ரெண்டாவது என்னன்னா, அதுக்கு பிற்பாடு என்ன இப்போது தர்மஸ்தலாவில் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்து சிறுமிகள் என்ன அங்கே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு அண்ணா வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற பொதுமக்கள் கேள்வி வைக்கிறாங்க. பொதுமக்கள் ஏன் அண்ணாமலை வந்து அவர் வந்து ஏன் வாயை திறக்கலை, இந்த விஷயத்தில் ஏன் வந்து இன்ன வரைக்கும் பேசியிருக்கணுமே, ஏன் பேசலை? இவர் முன்னாள் உடுப்பியில் ஐபிஎஸ்ஸாக இருந்தார், எஸ்பியாக இருந்தார், ஏன் இவர் வாயை திறக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து விளங்கக்கூடிய அண்ணாமலை வந்து ஏன் வந்து இன்றைக்கி வந்து வாயை திறந்து பேசலை? ஒரு சில மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்நேரம் எவனோ ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கிறான், கமெண்ட் போட்டு சொல்கிறேன் வந்து அண்ணாமலை நீ வந்து அங்கே இது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நடந்த வந்து பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு நீ வந்து சவுக்கல் அடிச்சுக்கிட்ட என்ன, அடுத்தது நீ வந்து என்ன பண்ணோம், இப்படிப்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கோரமான சம்பவம், கொடூரமான பாலியல் பலாத்காரங்கள் என்ன, கொடூரமான கொலைகள் நடந்திருக்குது, இதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும், ஏன் அண்ணாமலை வாயை திறக்கலை, என்னது அண்ணாமலை ஏன் வாயை திறக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நீங்கள் எங்கே போயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, பாஜக தலைவர் வந்து இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரன் எங்கே, அவர் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதாவது வீரேந்திர ஹெக்டே வந்து இங்கேருந்து போய் என்ன பண்ணுறாரு, ஒரு மாஸ் பரியில் ஒரு ஷூட் ஒன்று போடுறாரு, போயிட்டு நேரடியாக போடுறாரு. செய்திகளை வந்து எவனும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அந்த இதில் வந்து கேக் ஆர்டர் வாங்குறாரு, ஜான்ட்ரோ ஆர்டர் வாங்குறாரு, அசோக் ஆர்டர் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வாங்கினவன் யாரையும் பேசக்கூடாது. ஆனால் ஒன்று உச்சநீதிமன்றம் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுச்சுனாக்கா அதை வந்து தள்ளுபடி செய்து விட்டுது. யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் வீடியோ போடலாம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வீடியோ போடுங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றமே முன்னுக்கு வந்துச்சு. இதில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றமே மக்கள் கேட்குற கேள்விக்கு வந்து என்ன சரியான பதிலை கொடுத்தான்னு சொல்லி வராங்க. ஆனால் இன்றைக்கி தர்மஸ்தலாவில் வந்து இன்றைக்கி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர கலவரமே நடக்குது. இன்றைக்கி அந்த துப்புரவு பணியாளருக்கு வந்து இன்றைக்கி வந்து அவரோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, இதோட கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எப்படி போட்டுருவானுங்க, எப்படி க்ளோஸ் பண்ணுவானுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து அங்கே தொடர்ந்து பொதுமக்கள் வந்து அவ்வளோதான் இவர் கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். பார்த்து சொன்னாக்க இந்த 13வது இடம் சொல்கிறாங்க, அந்த 13 எல்லா இடையும் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் வந்தாங்க. எலும்புக்கூடுகள், ஒரு சில எலும்புக்கூடு கிடச்சிது, தடயம் கிடச்சிது, மண்டவோடு கிடச்சிது, எல்லாமே கிடச்சிது. ஆனால் அந்த 13வது இடத்த தோண்ட விடாமல் அந்த இடத்துல இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் மணலை கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க. எந்த பைத்தியாரப்பெல்லாம் வந்து
மணலை கொட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா தோண்ட விடாத அளவுக்கு நீ ஃபுல்லாக மண் நடுறா, போடுறா, அதை போடுறா, இதை போடுறா, பல பல தடயங்கள் வெளியே வந்துட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போது அடுத்தது தர்மஸ்தலா சுற்றி பார்த்து சொன்னாக்க பெண்களின் வந்து பாடி பீஸை கொண்டாந்து வெட்டி கொண்டாந்து போட்டிருக்கானோ யாருன்னே தெரில. ஏன்னா இந்த கேஸை வந்து திசை திருப்புறதா வேற ஒரு அன்னோன் பர்சனை வந்து இதெல்லாம் செய்கிற மாதிரியும் வந்து உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க விடுவதற்காக இவங்க போடுற நாடகங்கள்லாம் மிகப்பெரிய நாடகங்கள்லாம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது தர்மஸ்தலாவில். பார்த்து சொன்னாக்க இந்த வீரேந்திர ஹெக்டேவுக்கு வந்து 24 வயசு இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்க பத்மலதா அப்படிங்கிற இந்த இந்த வந்து இந்த பெண் பிராமண பெண். இது பத்மலதா அப்படிங்கிறது வந்து ஒரு பிராமண பெண்ணு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்யூனிஸ்ட்டு. அவங்க அப்பா யார்? ஒரு கம்யூனிஸ்ட்டு. இவர் எலெக்ஷன் லாமினேட் வந்து இவர் பண்ணுறாரு. ஆனால் அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தர்மஸ்தலாவில் வந்து நீ வாபஸ் வாங்குறே என்ன சொல்கிற அப்படின்னு இவரை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இவர் வந்து வாங்க வந்து மறுக்கிறாரு. மறுக்கும்பொழுது இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ண சொன்னாக்க என்ன நான் வேறு மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மிரட்டுறாங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவளை வாபஸ் வாங்க மறுக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னாக்க அந்த அந்த பத்மலதா பிராமண பொண்ணை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பெண் சடலம் வந்து நேத்ராவதி ஆற்றில் வந்து கடைசியில் கிடக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்க அதற்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த கொலைகள் வந்து இப்படி வந்து நடக்குது. போலீஸ் அந்த டைமில் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஜெகநாத் ராய் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாரு. விசாரணை பண்ண வரும்பொழுது அவர் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஐயோ இந்த விசாரணை வந்து என்ன பண்ணுறது வெளில வரக்கூடாது சொல்லிட்டு இதை வந்து விசாரிக்க சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெகநாத் ராய் இன்ஸ்பெக்டர் வந்து இவங்க வந்து மாற்றுறாங்க. யார்? தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய இந்த ஹெக்டே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மாற்றுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தூக்கி வேறதை போடு. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்க அவரை மாற்றின பிறகு என்ன மரியசாமி அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி வந்து அங்கே கண்டுபிடிக்க வராரு. கண்டுபிடிக்க வந்தும் கூட அவராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 2003 அந்த கட்டம் பார்த்துங்க, அவராலையும் கண்டுபிடிக்க முடியல, முடிஞ்சு போச்சு. அப்புறமா இந்த அவனை கண்டுபிடிக்க முடியல, அதோட முடிஞ்சு. அப்புறம் 2003 அதாவது 2003 தான் அனன்யா பட்டு. இந்த அனன்யா பட்டுடைய அந்த பாப்பாவுடைய அம்மா தான் வந்து சுஜாதா பட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வராங்க. இவங்களும் வந்து தொடர்ந்து இவங்க வந்து போராடிட்டு இன்ன வரைக்கும் வந்து போராடுறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. அட்லீஸ்ட்டு எலும்புனாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. ஸோ இது போல் தொடர்ச்சியாக வந்து கொலைகள். பிராமண பொண்ணு செத்து இருக்குது, செத்து கொலை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. நேத்ராவதி ஆற்றில் வந்து போட்டிருக்கிறாங்க சடலத்தை கொண்டு போய். ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சிக்காரர். அவர் இந்த பத்மலதாவுடைய அப்பா யார்? ஒரு கட்சிக்காரர். அவர் ஒரு பிராமணன். அவர் வந்து எலெக்ஷன் லாமினேட் நீ வாபஸ் வாங்கலை அப்படின்னா உடனே நான் வந்து இது வேறு மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டல். உன் பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கு, அங்கே வந்துட்டு இருக்கு, இந்த வந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து சாவடித்து க்ளோஸ் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, பலாத்காரம் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொண்டு நேற்றாவது சடலத்தை மீட்க முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் வந்தார், அவர் கண்டுபிடிச்சா சொல்லிட்டு அவர் மாற்றிட்டாங்க. அடுத்தது என்னது, மரியசாமி வராரு. மரியசாமி டிஎஸ்பி வராரு. அவரும் வந்து அப்படியே கொஞ்சம் இங்கே பார்த்தாரு, அடி பார்த்தாரு, கடைசி அவரும் கண்டுபிடிக்க முடியல, முடிஞ்சு போச்சு. தொடர்ச்சியாக வந்து பல மர்மங்கள் மறைக்கப்பட்டு இது வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேற்பட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வீரேந்திர ஹெக்டே வந்து குடும்பம் சிக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து வந்து பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன், பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தர்மஸ்தலில் வந்து தொடர்ச்சியாக வந்து அடிதடி உதைகள் பயங்கரமாக வந்து பிரச்சனை அடித்து நொறுக்கிறானுங்க. உள்ள குண்டர்கள்லாம் வந்து இறங்கியிருக்காங்களாம் பயங்கரமாக. அதாவது சொன்னாக்க போர்க்களம். இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து தர்மஸ்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்களம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பட்சத்தில் பார்த்தாக்க இரவு நேரங்களில் அமானுஷ்ய சத்தங்கள், பயங்கர கொடூரமான சத்தங்கள்லாம் காதில் கேட்குதான். அந்த காட்டுக்குள்ளே நுழையவே முடியல. அந்த மாதிரி ஒரு இப்போ இந்த 13வது இடத்தை தோண்ட விடாமல் பயங்கர போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கான், தொடர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது உள்ள
இந்த 13வது இடத்த தோண்டிட்டா அந்த வீரேந்திர ஹெக்டே குடும்பம் வந்து இன்றைக்கி போய் என்ன பண்ண ஜெயிலுக்கு போய்டும், உள்ள குடும்பமே உள்ளே போய்டும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி வந்து தர்மஸ்தலாவில் இருக்கிறாங்க. இது வந்து இந்த உண்மையை வந்து வெளியே விடவே கூடாது, இதை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலாக ஒரு சில காரியமெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் வீடியோலாம் வெளியே வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து அரசு அதிகாரிகள்லாம் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்க, என்னென்னலாம் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிற இன்னமும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு பல திடுக்கிடும் தகவல்கள், உண்மைகள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி மக்கள் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இதோடு சேர்ந்து சோஷியல் மீடியாவும் போராடுறாங்க, வெளிக்கொண்டு வராங்க. பல நிகழ்ச்சிகளை வந்து பல செய்திகளை வெளிக்கொண்டு வராங்க. அதனால் தொடர்ந்து வந்து இன்னும் வந்து நல்ல சரியான பயங்கரமான பதிவேடுகள்லாம் தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய மறைக்கப்பட்ட சில உண்மைகள்லாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து யூனிட் 74 டிகோட்ஸில் கொடுத்துட்டே இருப்பேன். தயவுசெய்து வந்து மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல பதிவேடு சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்தியம். வணக்கம்.